அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே, என் மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் அசிங்கமான இதெல்லாம் வந்து இப்போ இதில் பதிவு செஞ்சாங்க சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில். அது தப்பு. சீமான் அந்த நாம் தமிழர் செஞ்சது தப்பு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி ஒரு பெண்ணு, குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அவதூறு பண்ணி போட்டிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வருண்குமாருக்கு எதிராக நீங்கள் செஞ்சதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீடியோவெல்லாம் அவர் போடுறாரு. சாட்டை துரைமுருகன் பேசுன்னு சொன்னால் அவர் சமூக தளத்தில் போட்டதுனால நாங்கள் போட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டாலும் மனைவி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உங்கள் மேலே தப்பு, சீமான் இது மேலே. ஆனால் அதே சமயத்தில் அந்த மீட்டிங்கில் போய் இந்த டாபிக் எல்லாம் எப்படி பேசுகிறீங்க? என் மனைவிக்கு இது நடந்தது, என் குழந்தைக்கு இது நடந்தது, சோஷியல் மீடியாவில் போட்டோம். நாங்கள் வந்து ட்விட்டருக்கு வந்து இந்த எங்களை திட்டி போடுற ஆளுங்க யாருன்னு கேட்டோம். ட்விட்டர் இன்னும் கொடுக்கல, புலம்புறாரு. ட்விட்டர் கொடுக்கலன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியலன்னு இருக்கும். ட்விட்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி. ட்விட்டர் கொடுக்கலன்னா நீங்கள் அமெரிக்கன் கோர்ட்டில் போட்டு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு ட்விட்டருக்கு எதிராக வாங்கணும். கோர்ட்டில் வந்து கேட்டால் அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறான். அதை விட்டுட்டு நீங்கள் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்கலன்னு. சோஷியல் மீடியா இல்லை வெளிநாடுகளில் தானே இயங்குது. அதை நீங்கள் அவங்க எப்படி அணுகிறதுங்கிற அணுகுமுறையே உங்களுக்கு தெரியலையே. அதனால சரி, மூணு எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல சீமான் மேலே, அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அங்கே போய் பேசுகிறாரு கான்ஃபரன்ஸில், இவங்க ஸ்டாலின் அரசெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. உதவியாக இருந்தால் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. 3 எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்போ ஸ்டாலின் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஸ்டாலின் சீமான் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை வரும்னா அவர் அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு வந்து உடந்தையாக இது அனுகூலமாக இல்லை. நீங்கள் போயிட்டு ட்விட்டர்கிட்ட போயிட்டு கேட்குறீங்களா?